Hello? Hello? My last topic என்னமா பார்த்தோம் நம்ம? Am I audible? Hello? Good evening, sir. Good evening, ma. Am I audible? கேக்குதா நான் பேசுறது? Yes, sir. கேக்குது. Okay. Yes, sir. Last class நம்ம என்னமா பார்த்தோம்? Human welfare முடிச்சிட்டோம்ல, microbes in human welfare. யாராவது சொல்லுங்க இன்னைக்கு human health and disease பார்த்துலாமா? Yes, sir. Right. Yes, அந்த sir. டாபிக் பார்க்கலல. Human health and disease பார்க்கலல, அது பார்த்துக்கலாம். ஆமா சார், என்ன பார்க்கலாம் சார். ஓகேங்க, ரைட். Okay, is it visible? Yes, sir. Okay. Yes, so, sir. Chapter 8. Okay. See, okay. So these are all the list of topics we are going to discuss. Common disease in human, immunity, AIDS, cancer, drugs, alcohol abuse. So these are all the list of the topics today we are going to discuss. Okay, see, இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே சில क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். So இந்த இடத்துல வந்து health for long time was considered as a state of body and mind where there was a balance of certain humors. This is what early Greek like Hippocrates as well as Indian Ayurveda system of medicine asserted. So it was thought that persons with black bile belongs to hard personality and would have fevers. So this idea was arrived at by pure reflective thoughts. The discovery of blood circulation by William Harvey. Note down, this is the question we can expect. So discovery of circulation by William Harvey. So we can expect a question. Okay. Blood circulation yaar kandupidichanganu kekkalaam. Okay, using experimental method and the demonstration of normal body temperature in persons with black bile, using thermometer disapproved the good humor hypothesis of health. அப்போ இந்த குட் ஹியூமர் ஹைபோதிசிஸ் ஆஃப் ஹெல்த் வந்து யார் டிஸ்அக்ரி பண்ணாங்க, யார் டிஸ்அப்ரூவ் பண்ணாங்க, எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணாங்கன்றது கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் லேட்டர் இயர்ஸ் பயாலஜி ஸ்டேட்டட் தட் மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த்ரூ நியூரல் சிஸ்டம், எண்டோக்ரைன் ஆர் இம்யூன் சிஸ்டம், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம பாடியினுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ பேசிக்காக நம்ம பாடி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது மேபி ஜெனட்டிக் டிசார்டர்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை லைஃப் ஸ்டைல் இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் வாட்டர் வி டேக், ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் வி கிவ் டு அவர் பாடிஸ், ஹேபிட்ஸ் தட் வி ஹாவ் ஆர் லேக். ஸோ இதனாலையும் டிசீஸ் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூட்ரிஷனல் டிசீஸ் டிஃபிஷியன்சி டிசீஸ்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, ரைட். அதே மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீசஸ் ஆர் தேர். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு டைப் ஆஃப் இருக்கலாம், இன்ஃபெக்ஷியஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ். ஓகே, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது விச் இஸ் இன்ஃபெக்ஷன் டியூ டு சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் லைக் கேன்சர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், அப்புறம் வந்து என்ன சொல்லலாம், டயபிட்டிஸ். ஸோ இதெல்லாமே வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான். ஐ மீன் கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ காமன் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ், தீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டாபிக் we are going to discuss.
ஸோ நமக்கு டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we know bacteria, viruses, fungi, protozoans, helminthes. Okay, so இப்படி வேரியஸ் பேத்தோஜென்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம பேத்தோஜென்ஸ்னு சொல்றோம். இதெல்லாம் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸோ நம்ம அதை பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் இந்த பேத்தோஜென்ஸ்ல மேக்ஸிமம் வந்து பாராசைட்ஸா இருக்கும். ஐ மீன் தே நீட் a host organisms to their survival. அப்ப அந்த ஆர்கானிசம் when they are entering into host organisms, they are manipulating the host organisms and they are converting the host organism for their growth and development. அப்போ நம்ம பாடி வந்து அதுக்கு வந்து reaction கொடுக்கும், counter reaction கொடுக்கும். And sometimes we have immunity, so immune system fight against the microorganisms which are entering into human body. And sometimes the immune system is failed to control the diseases because they have a different mechanism, like what we are seeing in corona, right? In first wave la pathina many people was died, right, due to the immune system is failure to control the disease. But actually nowadays we are gaining immunity every நம்ம பார்த்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா we are vaccinated. Due to vaccination we are gaining our immunity. So these are all the topics நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகே, ரைட். பட் இந்த இடத்துல நீங்க டிசீஸை பத்தி படிக்கும்போது செர்டைன் டாபிக்ஸ் வந்து நீங்க கவனமா பார்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா the first point you should note down the name of the pathogen. இப்போ ஒரு டிசீஸ் பத்தி படிக்கிறீங்க, அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய நேம் ஆஃப் தி pathogen, the first point. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து the group it belongs. என்ன குரூப்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன குரூப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பாக்டீரியாவா, ஓகே, வைரஸா, இல்லை ஃபங்கையா, புரோட்டோசோவா, அது என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் சொல்லணும். ஏன் சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் டிசீசஸ் இருக்கு, அதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பாக்டீரியல் டிசீஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஏ வைரல் டிசீஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அந்த இடத்துல எது டிசீஸ் இல்லைன்றது தெரியணும்னா இதெல்லாம் என்னென்ன டிசீஸ்ன்னு தெரியணும்ல. ஸோ தட்ஸ் வை வி நீட் டு குரூப்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். சரி, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டிசீஸ் வந்து தே கேன் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், தே கேன் டிரான்ஸ்மிட் த்ரூ ஃபுட்டு, அப்புறம் ஏரு. இப்படி நம்ம கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ ஏர் தான். ஓகே, வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து ஏர்ல ஸ்ப்ரெட் ஆகும், அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் பார்ன் டிசீஸும் இருக்கு. வெக்டார் பார்ன் டிசீஸ்னா மஸ்கிட்டோஸ், த்ரூ மஸ்கிட்டோஸ் தே ஆர் ரீச்சிங் தேர் ஹாஸ்ட் ஆர்கானிசம்ஸ் லைக் மலேரியா, ரைட்? மலேரியா அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ நம்மளை கடிக்கும் போது we are infected. So அப்போ mode of transmission is very important. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன். ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம் பாடிக்குள்ள வரும்போது they going to reach particular organ and where they are going to start accumulation. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலேரியா வந்து லிவர்ல போகும், அதுக்கப்புறம் பிளட்ல வந்து அதனுடைய இன்ஃபெக்ஷனை காட்டும். அப்படி ஒவ்வொரு இடமும் அக்யூமுலேஷன் இருக்கும். இப்போ ஏன் சார் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், இதனால எனக்கு என்ன தேவை, இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to discuss symptoms also. கரெக்டா? சிம்டம்ஸ் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நான் சொல்றது என்னன்னா மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனும் அக்யூமுலேஷனும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா சிம்டம்ஸை கண்டுபிடிச்ச முடியும். சார் தெரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஏர்போர்ன் டிசீஸ் இருக்கு. ஓகே, அது ஏர்போர்ன் டிசீஸ்னா அது எங்க இன்ஃபெக்ட் பண்ணும்? லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். இப்போ லங்ஸ்ல இன்ஃபெக்ட் பண்ணோம்னா அப்போ இன்ஃபெக்ஷன் அக்யூமுலேட் ஆகக்கூடிய லங்ஸ் தானே. இப்போ லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் நடந்தா பிரீத்திங் ரிலேட்டடான ப்ராப்ளம் வருமா? ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். கரெக்டா? புரியுதா? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, கொரோனா ஏர் மூலமா பரவும், பாதிப்புனாகும் லங்ஸ்ல வந்து பாதிப்பு இருக்குது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து சால்மோனெல்லா டைஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மூலமா பரவக்கூடியது. ஓகே, ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா பரவக்கூடியது. அப்போ இது எங்க போயிட்டு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா ஸ்டொமக்ல. அதனால தான் ஸ்டொமக் ரிலேட்டடான பெயின் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். அப்போ எவ்ரி ஆர்கானிசம்ஸ் தே கேன் எக்ஸ்பிரஸ் த சிம்டம்ஸ். It's the symptoms expression is depend upon the where they are accumulating and where they are infection. So இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு டிசீஸ் படிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த பேத்தோஜன், அது என்ன குரூப் சேர்ந்தது, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அது எந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகுது, எப்படி வந்து அதனுடைய சிம்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க வேணா பாருங்க, நம்ம we are going to discuss couple of diseases. Every diseases okay having these kind of criterial points.
அது என்னன்றதை இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, நவ் we are going to start with typhoid. So typhoid என்றது now we are starting with bacterial diseases. So இப்போ நீங்க bacterial disease னு சொல்லும்போது typhoid is a bacterial disease, right? So name of the pathogen அப்படின்னு பார்த்தீங்கன்னா salmonella typhi is the name of the pathogen. Okay, so first name என்னது name of the pathogen. இந்த disease-கான pathogen வந்து salmonella typhi. So next வந்து group பார்க்குறோம். Groupன்றது salmonella typhi என்றது it's a bacteria. Correcta? It's a pathogenic bacterium. Okay, so next என்ன பார்த்தோம் mode of transmission. Okay, so these pathogens generally enter the small intestine through food and water contamination. நீ யோசிச்சு பாருங்க, ஃபுட் வாட்டரும் எங்க போகும்? ஸ்டொமக் தான் போகும், அங்கதான் அது டைஜஸ்ட் ஆகும். அப்ப இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்ஸ் அங்கதானே போய் சேரும். ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் வித் and migrate to other organs through blood. அங்கிருந்து வேற ஆர்கன்ஸ்க்கு மூவ் ஆகும். பட் போய் சேரக்கூடிய இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டொமக் தான். ஓகே, சஸ்டெயின்ட் ஹை ஃபீவர், இது வந்து சிம்டம்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் என்னது சிம்டம்ஸ் நம்ம பார்க்குறோம், அக்யூமுலேட் ஆகக்கூடிய இடம்னு பார்க்குறோம். இப்போ சிம்டம்ஸ் என்ன? ஸ்டொமக் பெயின், கண்டிப்பா அது ஸ்டொமக்ல போய் ஃபயர். சி நீங்க வந்து ஃபீவர் வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு அது வந்து ரீசன், அதெல்லாம் நீங்க வந்து பெரிய இஷ்யூமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா எல்லா டிசீஸுமே ஃபீவர்ன்றது காமன் தான். ஓகே, அதே மாதிரி வீக்னஸ் ஆகலாம், ஸ்டொமக் பெயின் ஆகலாம், கான்ஸ்டிபேஷன் நடக்கும், வரலாம், ஹெட்ஏக் ஆகும், அப்பிடைட். சம் ஆஃப் தி காமன் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீசஸ். The most important disease என்னன்னா interstitial perforation. அதாவது நமக்கு தெரியும் interstitial இந்த இடத்துல வந்து alimentary canalல நம்ம பார்க்கும்போது different layers நம்ம படிச்சோம், right? So these layers, okay, these layers are perforated. Perforated என்ன? small holes வந்து form ஆகும். அந்த holes ஆல என்ன ஆகும்? அங்க வந்து blood வந்து லீக் ஆகும். ஸோ அந்த blood லீக் ஆகும்போது அது வந்து சிவியரா ஆகும்போது ஈவன் டைஃபாய்டால பாதிக்கப்பட்டவங்க இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ சரியான நேரத்தில் அவங்கள வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணல, ப்ராப்பராக அவங்களுக்கு பண்ணலன்னா they may die. ஓகே, அதுக்கான ரீசன்ஸும் இருக்கு. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. டைஃபாய்டு ஃபீவர் could be confirmed by wider test. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. அப்போ டைஃபாய்டு டெஸ்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கான டெஸ்ட் டயக்னோசிஸ் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா வைடர் டெஸ்ட். இது ஆல்ரெடி கொஸ்டினை கேட்டாங்க. இட்ஸ் ஆல்ரெடி கொஸ்டின். What is the test used to defect, இது என்ன சொல்றது, identify the disease. Okay, so a classic case in medicine. So இந்த மாதிரி டைஃபாய்டால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து மேரி மேலான் அப்படின்றவங்க, அவங்களுக்கு வந்து டைஃபாய்டு மேரினே பேர் வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து she is cook actually. So she was cooking when she was cooking in home. So whenever she serves, she is not only serving food, she is serving typhoid bacteria also. So என்ன ஆகுது அப்படின்னா, see everybody who getting the food from her, so they are infected. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு டைஃபாய்டு மேரி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ she was a cook by profession and was typhoid carrier. So continued to spread typhoid for several years through the food she prepared. Okay, ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு இதுதான். பட் இதெல்லாம் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். we need to understand some points. எப்படி இந்த மாதிரியான டிசீஸ் பேத்தோஜன் உள்ளது எங்க அக்குமுலேட் ஆகும், என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க டைஃபாய்டு எந்த ரீஜன்ல அக்குமுலேட் ஆகுது? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. ஏன்னா அது எப்படி கண்டாமினேட் ஆகுது, எப்படி என்டர் ஆகுதுன்னா ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, புரியுதாப்பா? ஐ அண்டர்ஸ்டுட்? Yes, sir. Okay, so now we are going to discuss another bacterial disease, that is pneumonia. So pneumonia is not only a bacterial disease, even it is caused by viruses also, and even fungal pneumonia also there. Okay, so pneumonia is a common disease, but it can caused by bacteria, fungi, even viruses also. But now நீங்க இங்க பார்க்கிறது வந்து truly bacterial pneumonia. So the bacteria which is responsible for pneumonia is Streptococcus pneumoniae. The another one is Haemophilus influenzae. So these two are the bacteria are responsible for the disease pneumonia in humans. So இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்டா? ஸோ டிசீஸ் நேம் தெரிஞ்சுக்கிட்டோம், பேத்தோஜன் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த அதனுடைய குரூப்பும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நவ் த ரீஜன் வேர் தே ஆர் அஃபெக்ட், எங்க அஃபெக்ட் ஆக போகுது? ஆல்வியோலில அஃபெக்ட் பண்ண போகுது. Alveoli of the lungs. As a result of infection, alveoli get filled with the fluid, leading to severe problem in respiration. So இங்க alveoli-ல போயிட்டு இது சேரும்போது என்ன ஆகுதுன்னா, it can increase the disease. அப்ப அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, there is a fluid which is formed in the lungs. அப்ப என்ன ஆகுதுன்னா, that makes severe more. Okay, so நீங்க எல்லாரும் தெரியும், இப்போ வந்து கொரோனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நிமோனியா வந்து இறந்து போயிடுவாங்க, because their lungs are filled with the fluid. ஸோ அதனால என்ன ஆகும்னா, டிஃப்யூஷன் பவுண்டே இருக்காது ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும், ஆக்சிஜனுடைய சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்லோலி கிராஜுவலி தே ஆர் டைங். ஓகே, நவ் தி சிம்டம்ஸ் ஆஃப் நிமோனியா. ஓகே, அகைன் இது நிமோனியா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு
ஏர் போன் டிசீஸ் இல்லையா? அப்போ ஏர்போன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்டிப்பா லங்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை தான் வருது. ஸோ இதுல வந்து ஃபீவர் வர்றதுன்றது காமன், உடம்பு பாடி எல்லாம் சில் ஆகுது எல்லாம் தெரியும், காஃப் வர்றது நமக்கு தெரியும், ஹெடேக் வருது. தீஸ் ஆர் தி நார்மல் சிம்டம்ஸ் ஆஃப் நிமோனியல் ஃபீவர், எவ்ரிபடி நியூஸ். இது கொஸ்டினா கேட்பாங்களா அப்படின்னா டவுட் தான். பட் அதுக்கப்புறம் 2 எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. லிப்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் நெயில்ஸ் மே டர்ன் கிரே டு ப்ளூயிஷ் இன் கலர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிக். ஸோ இந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு லிப்ஸும் ஃபிங்கரும் என்ன கலர்ல மாறும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கிரேஸ் டு ப்ளூஷா மாறுது அப்படின்றது இதனுடைய கேரக்டரிஸ்டிக். ஸோ ஹெல்த்தி பர்சன் அக்வைர்ஸ் தி இன்ஃபெக்ஷன் பை இன்ஹேலிங் ட்ராப்லெட்ஸ் அண்ட் ஏரோசோல்ஸ். ஓகே, அப்ப என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து தும்முறாரு, இந்த நோயினால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தும்முறாரு அப்படின்னா அது வாட்டர் டிராப்லெட்ஸ் ஏர்ல இருக்குன்னா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸோ இப்படிதான் வந்து இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வந்து டிசென்ட்ரி, பிளேக், அப்புறம் டிப்தீரியா, இதெல்லாமே வந்து அதர் பாக்டீரியல் டிசீசஸ். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எத்தனை பாக்டீரியல் டிசீஸ் பாக்குறீங்க? டைஃபாய்டு பார்த்துருக்கீங்க, நிமோனியா பார்த்துருக்கீங்க, டிசென்ட்ரி பாக்குறீங்க, பிளேக் பாக்குறீங்க, டிப்தீரியா பாக்குறீங்க. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பாக்டீரியல் டிசீஸ், விச் ஆர் ஆல் தி பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு கேட்கலாமா? அப்போ யூ ஷுட் நோ டிப்தீரியா இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ், பிளேக் இஸ் த பாக்டீரியல் டிசீஸ், ஓகே, நிமோனியா இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ், அப்புறம் டைஃபாய்டு இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ். யூ ஹேவ் டு லிஸ்ட் அவுட் தி நேம் ஆஃப் தி பாக்டீரியா. I mean, disease caused bacteria and the diseases. Okay, so bacterial disease அப்படின்றது இது ரெண்டு மட்டும் தான். Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா streptococcal pneumonia or Haemophilus influenza is a disease caused bacteria. Okay, now we are going to discuss some viruses which are responsible for causing diseases in humans. So the first viral disease is very common disease, that is common cold. எல்லாருக்கும் வரக்கூடிய காமன் கோல்டு தான். ஸோ இந்த காமன் கோல்டை காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் வைரஸஸ்னுடைய பேர் என்ன அப்படின்னா தே ஆர் ரைனோ வைரஸஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நேம் ஆஃப் தி வைரஸ் நோட் பண்ணிக்கணும். ரைனோ வைரஸ் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா காமன் கோல்டால ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து தே இன்ஃபெக்ட் தி நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பட் நாட் தி லங்ஸ். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காமன் கோல்ட் அண்ட் நிமோனியா. நிமோனியால லங்ஸ் ஃபார்ம் பாதிப்பாகும், ஆனா காமன் கோல்டுல நோஸ் மட்டும்தான், அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மட்டும்தான் இன்ஃபெக்ட் ஆகும், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து எந்த இடத்துலயும் பாதிப்பாரு. ஓகே, ஸோ த காமன் கோல்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை நாசல் கன்ஜெஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், ஷோர் த்ரோட், ஹார்ஸ்னஸ், காஃப், ஹெடேக், டயர்ட்னஸ். தீஸ் ஆர் தி காமன் சிம்டம்ஸ். ஓகே, நான் சொல்லிதான் உங்களுக்கு கோல்டால எந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும்னு தெரிய வேண்டியதில்லை. எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்ச விஷயம், பிகாஸ் எவ்ரிபடி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கோல்டுன்றது எல்லாருக்குமே தெரியும், ரைட்? இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தும்பும் போது அவருடைய ட்ராப்லெட்ஸ் காத்துல வரும்போது அது யாரெல்லாம் இன்ஹேல் பண்றாங்களோ மறுபடியும் அது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லை, அவர் என்னென்ன யூட்டென்சில்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதுல அவருடைய ட்ராப்லெட்ஸ் இருக்கு அப்படின்னா அது நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இஃப் வி எக்ஸ்போஜர் தட் அண்ட் டெஃபினெட்லி வி வில் ஆல்சோ கெட் த டிசீஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் காமன் டிசீஸ். அப்போ காமன் கோல்டுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரைனோ வைரஸ். த வைரஸ் நேம் இஸ் rhinovirus. Okay, so next now we are going to discuss protozoal disease. Okay, so the very good example for protozoal disease is Plasmodium malaria. Okay, actually malaria disease cause பண்ணக்கூடிய அந்த pathogenic பேரு Plasmodium. Okay, so I hope you are all aware about the biological classification, right? Protozoans belongs to which kingdom it is? Can you name some? Protozoans belongs to which kingdom? Students, sir, question மறுபடியும் கேளுங்க சார். ரிப்பீட் பண்ணுங்க சார். Protozoans belongs to which kingdom? Protista sir. Very good, they are Protista. Okay, Protista கீழ எது கீழ வருமா? Protista கீழ என்ன இதுல வரும்? அத கொடுத்துட்டாங்களே Protozoa. ஓகே, புரோட்டோசோவால இது என்ன டைப் தெரியுமா? ஸ்போரோசோவா. ஏன்னா புரோட்டோசோவால நிறைய இருக்கு. சிலியேட்டட் புரோட்டோசோவா, அமீபாய்டு புரோட்டோசோவா, ஃபிளாஜெலேட்டட் புரோட்டோசோவா, டிஃபரெண்ட் டைப் இருக்கு. அதுல ஸ்போரோசோவா டைப் தான் இது. ஓகே, பிளாஸ்மோடியம் அப்படின்றது. ஓகே, ஸோ எட்டெனி புரோட்டோசோவன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசீஸ். இதுல டிஃப்ரெண்ட் டிசீஸ் காசிங் பேத்தோஜன் ஸ்பீசிஸும் இருக்கு. பிளாஸ்மோடியம், வைவாக்ஸ், மலேரியா, falciparum, everything are responsible for different type of malaria. Okay, are these malignant malaria caused by Plasmodium falciparum? இது क्वेश्चन கேட்பாங்க.
எந்த ஒரு மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலிக்னன்ட் மலேரியான்னு கேட்கலாம். ஏன்னா மேலிக்னன்ட் அப்படின்றது ரொம்ப சிவியரானதுன்னு அர்த்தம். அப்போ இங்க வைவாக்ஸ் இருக்கு, மலேரியா இருக்கு, ஃபால்சிஃபரம் இருக்கு. இந்த மூணுல எது மேலிக்னன்ட்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? Classifier. எஸ், ஃபால்சிஃபரம். ஓகே, ரைட். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதனுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, தட் இஸ் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹியூமனை கடிக்கும் போது தான் இந்த டிசீஸ் வந்து என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகவே ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ வி ஹாவ் a life cycle diagram, okay, which is very easy to understand how the life cycle is takes place. So actually இந்த ஒரு pathogen வந்து தன்னோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு இட்ஸ் required 2 hosts. என்னென்ன 2 hosts வந்து பார்த்தீங்கன்னா we are one and mosquito is another one. கரெக்டா? இப்போ மஸ்கிட்டோ வந்து அதனுடைய கட் ரீஜன், மஸ்கிட்டோனுடைய சாரி நாட் கட், salivary glandல they are in the form of sporozoids. என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா ஸ்போரோசாய்ட்ஸா இருக்கும். ஓகேவா? எங்க? salivary gland. புரியுதா? they are in salivary glands, they are in the form of sporozoids. இப்போ ஒரு ஹியூமன் அது கடிக்குது, கடிக்கும் போது இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் ஹியூமனுடைய பிளட்ல கலக்குது. கரெக்டா? புரியுதா? அதுக்கப்புறம் பாராசைட்ஸ் ரீச் தி லிவர் த்ரூ பிளட். இப்போ பிளட்ல கலந்துட்டு பிளட்ல இருந்து நேரம் எங்க வருது? லிவருக்கு டிராவல் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. என்ன நடக்குது பாருங்க. the parasite reproduce asexually. ஸோ இங்க என்ன என்ன மெத்தட்ல இங்க ரீப்ரொடக்ஷன் நடக்குது? asexually நடக்குது. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு மஸ்கிட்டோ ஹியூமன் பாடியில எந்த ஆர்கான்ல asexual reproduction செய்யும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இட் இஸ் இன் லிவர். ஓகே, அண்ட் bursting the cells and releasing into blood. அப்போ லிவர்ல இருந்து எங்க போகுது? மறுபடியும் பிளட்டுக்கு டிராவல் ஆகுது. ஓகே, நவ் இங்க பாருங்க. parasites reproduce asexually in red blood cells, bursting the red blood cells and causing cycles of fever, other symptoms which released parasite infects new red blood cells. அப்படின்னா மறுபடியும் ரெட் பிளட் செல்ஸ் போயிட்டு அங்கேயும் டிஸ்ட்ராய் பண்ணுது, எல்லா செல்ஸுமே டிஸ்ட்ராய் பண்ணுது. ஆக்சுவலி இப்படி டிஸ்ட்ராய் பண்ணும்போது இந்த இடத்துல ஹெமோசோயின் அப்படின்ற ஒரு டாக்ஸின் ஓகே இந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். ஓகே, ஹெமோசோயின் அப்படின்றது ஒரு டாக்ஸின் வந்து இந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். ஓகே, யூ ஷுட் நோட் டவுன் இட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அகைன் தே ஆர் இன் பிளட் செல்ஸ் அண்ட் தே ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் பிளட் செல்ஸ். ஸோ இப்போ அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும்போது செக்ஸுவல் ஸ்டேஜஸ் கேமெட்டோசைட்ஸ் டெவலப்ட் இன் ரெட் பிளட் செல்ஸ். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ்ல கேமெட்டோசைட்ஸா மாறுது. அப்போ உள்ள வரும்போது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்போரோசைட்ஸ். இப்போ பாடியில பிளட்ல இருக்கும்போது இட் இஸ் ரீச்சஸ் கேமெட்டோசைட்ஸ். ஓகே, இப்போ இந்த கேமெட்டோசைட்ஸ் அப்படின்றதுல நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸ் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோசைட்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து ஒருத்தருடைய ஹியூமனுடைய பிளட்ல தான் இருக்கும், இன்ஃபெக்டட் பர்சனுடைய பிளட்ல இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு மஸ்கிட்டோ அனதர் ஃபீமேல் மஸ்கிட்டோ நம்மள மறுபடியும் அந்த பர்சனை கடிக்கும் போது அந்த இன்ஃபெக்டட் பர்சனுடைய பிளட்ல இருக்கக்கூடிய அந்த கேமெட்டோசைட்ஸ் பிளட் மீல் மூலமா மறுபடியும் எங்க போகும்னா மஸ்கிட்டோக்குள்ள போகும். ஓகே, ஸோ இப்போ மஸ்கிட்டோஸ்னுடைய கட் ரீஜனுக்கு போன உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மஸ்கிட்டோஸ்னுடைய கட் ரீஜன்ல போன உடனே there is a fertilization. ஓகே, அதாவது இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகே, அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் which is takes place in the mosquito gut region. ஓகே, ஆனா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் ஹியூமன்ல நடக்குது. இது கொஸ்டினா கேட்பாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எங்க நடக்குது, அதே மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எங்க நடக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஹியூமன்ஸ்ல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து கேமெட்டோசைட்ஸா ஃபார்ம் ஆகி அது ஹியூமனுடைய பிளட்ல இருக்கும். இன்னொரு மஸ்கிட்டோ அவரை கடிக்கும் போது அந்த பிளட் மீல் அதை எடுத்துக்கும் போது the gametocytes reaches the mosquito gut. அங்க where they are fused together they are resulted into the fertilization. இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்த உடனே அகைன் அது என்னவா மாறிடும் அப்படின்னா ஸ்போரோசைட்ஸா ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்போரோசைட்ஸ் எங்க இருக்குன்னா மஸ்கிட்டோஸ்னுடைய சலைவரி கிளாண்ட்ல இருக்கும். ஸோ அகைன் மறுபடியும் அந்த மஸ்கிட்டோ இன்னொரு மனுஷனை கடிக்கும் போது அகைன் இந்த மஸ்கிட்டோ கடிக்கும் போது அந்த பிளாஸ்மோடியம் மறுபடியும் அங்கே போகும், ஹியூமன்ல ஸ்போரோசைட்ஸ் ஆகும். ஸோ திஸ் சைக்கிள் வில் கண்டினியூஸ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, பிளட்ல மூலமா எந்த லிவரை இது போய் அக்யூமுலேட் ஆகுது?
ஓகே, அதுக்கப்புறம் எங்க வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து கேமெட்டோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஹெமோசோயின் அப்படின்றதுன்னா அது எப்போ ரிலீஸ் ஆகுது, எந்த ஃபார்ம்ல அது ஹியூமன் பாடியில இருந்து மஸ்கிட்டோஸ்குள்ள போகுது, மஸ்கிட்டோஸ்ல எந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து ஸ்போரோசைட்ஸை ஃபார்ம் ஆகும். இதுதான் கொஸ்டின். இதை தாண்டி இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை நீங்க தரவா முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க ஷியூர் ஷாட்டா அடிச்சுட்டு வந்து பேசலாம். ஓகே, மார்க் மை வேர்ட் டுடே. ஸோ இந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், அது உங்களுக்கு தெரிஞ்சதா தான் வரும். ஓகே ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம இந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதே தான், பட் இங்க சில வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும். அதனால see the parasites initially multiply within the liver cells. அப்ப இனிஷியல் மல்டிப்ளிகேஷன் எங்க நடக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? liver cells, right? And then attack red blood cells. அதுக்கப்புறம் தான் எங்க போகுது, red blood cells போகுது, அங்க போயிட்டு அதை ரப்சர் பண்ணிடுது. ஏன்னா ரப்சர் ஆயிடும். ஓகே, ரப்சர் ஆகும்போது RBC associated with the release of toxic substances ஹெமோசோயின். அப்போ ஒரு எப்போ வந்து லிவர்ல இருந்து பிளட் செல்ஸ் போயிட்டு ரப்சர் பண்ணுதோ அப்ப அங்கிருந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் ஹெமோசோயின். ஸோ விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சில் அண்ட் ஹை ஃபீவர் ரிகரிங் வெரி 3 to 4 days. ஏன்னா மலேரியல் ஃபீவர் வந்தால் எல்லாருக்கும் தெரியும், பயங்கர ஃபீவரா இருக்கும், உடம்பெல்லாம் பயங்கர நடுக்கமா இருக்கும், நிறைய பிரச்சனை தான், எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ வென் எ ஃபீமேல் மஸ்கிட்டோ mosquitoes bites an infected person, infected person அப்படின்னு சொல்லும்போது is already reaches the gametocytes. Okay, these parasites enter the mosquito's body and undergo further development. So the parasites multiply within them to form sporozoites that are stored in their salivary gland. So salivary gland ல இருந்தா மறுபடியும் அது என்ன ஆகுது, மறுபடியும் இன்னொரு ஹியூமன் பாடியை கிடைக்கும் போது அது மறுபடியும் ஹியூமன் பாடிக்குள்ள வருது. இப்போ ஹியூமன் பாடிக்கு வருது, மறுபடியும் மஸ்கிட்டோஸோட கட்ல போகுது, salivary gland போது, இப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. Okay, so it is interesting to note that malarial parasites require 2 hosts. இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இவங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, ஸோ இங்க வந்து 2 ஹாஸ்ட் தேவை, ஒன்னு வந்து ஹியூமன், இன்னொன்னு வந்து மஸ்கிட்டோஸ். ஓகே, ஸோ டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள், அதனுடைய லைஃப் சைக்கிள் அது முடிக்கிறதுக்கு இதே கூட கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, பிளாஸ்மோடியம் which require 2 host organism to complete their life cycle ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். Then they ask us to select which is correct or incorrect அப்படின்றாங்க. So அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, are you understood the malaria and the characteristic features, life cycle, the content which we have in our NCR? Clear? Yes sir. Right. இப்போ இங்க क्वेश्चन கேட்கணும்னா மலேரியா அப்படின்றது என்ன டைப் ஆஃப் pathogen? It's a protozoa. Very good. இதனுடைய எக்ஸாக்ட் நேம் அப்படின்றது வந்து Plasmodium species அளவு, Plasmodium vivax, Malariae falciparum, which is the most malignant malarial caused. Plasmodium falciparum. Right. So the Plasmodium which is entered into human body, which is formed in a form கேட்டானா sporozoites. எந்த ரீஜன்ல இனிஷியலா இது மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னா Liver cells. அது எங்க அடுத்து டிராவல் ஆகி போய் அங்க ரப்சர் RBC போயிட்டு ரப்சர் பண்ணும். அதாவது எங்க இது ஹெமோசோயின் அப்படின்ற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹீம் அப்படின்னாவே பிளட். ஓகே, ஹீமோகுளோபின். அப்போ ஹெமோசோயின் அப்படின்றது இஸ் எ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ்டு பை ரப்சரிங் RBCs. வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் அது எங்க போயிட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். எங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது? Mosquito gut. In liver cells. ஆமாங்க, லிவர்ல தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அது எங்க போகுது, RBC போயிட்டு அங்க கேமெட்டோசோயிட்ஸா ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் எங்க போயிட்டு அது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது? Mosquito gut. ஓகே, எங்க ஸ்போரோசோயிட்ஸா கன்வெர்ட் ஆகுது? மஸ்கிட்டோஸ்னுடைய salivary gland. ஓகே ரைட், வெரி குட். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No sir. Clear. Okay, good. So now we are going to discuss another protozoan disease. 2 disease கொடுத்திருப்பாங்க protozoan. இன்னொன்னு வந்து Entamoeba histolytica. It's amoeboid protozoa. Yes. Okay, so parasites in the large intestine. Note பண்ணிக்கீங்க இந்த இடத்துல. It's a parasite in the large intestine of human. ஆனா டைஃபாய்டு எங்க படிச்சோம்?
டைஃபாய்டு எங்க Small intestine. ஸ்மால் இன்டெஸ்டைன், அது ஸ்மால் இன்டெஸ்டைன், இது லார்ஜ் இன்டெஸ்டைன். புரியுதுங்களா? எந்த இடம்ன்றத கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னா மாத்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பா கேட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த டிசீஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அமீபியாசிஸ் ஆர் அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ் இன்க்ளூட். ஓகே, இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு இட்ஸ் காமன். எங்க காமன் பார்த்தோம்? மலேரியா டைஃபாய்ட்லயும் நம்ம கான்ஸ்டிபேஷன் பார்த்தோம். என்டமீபா ஹிஸ்டலைட்டிக்காவும் கான்ஸ்டிபேஷன் கேட்கும். சரி, யோசிச்சு பாருங்க, இது டிசென்ட்ரி, அப்புறம் எப்படிங்க கான்ஸ்டிபேஷன் ஆகும்? சொல்லுங்க. இட்ஸ் அமீபியாசிஸ், டிசென்ட்ரி, ஆனா உங்களுக்கு எப்படி வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகும்? ஓகே, இது பார்த்துட்டு எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்பேன். ஓகே, அப்டோமினல் பெயின் இருக்கும், கிராம்ஸ் ஃபார்ம் ஆகும், ஸ்டூல்ஸ். கிராம்ஸ் ஸ்டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா வயிறு வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரொம்ப குடல் பிடிச்சி who are suffering, they know very well about that. Okay, we cannot explain by words. Okay, so cramps, stools, these are the excess mucus and blood clots. இதெல்லாமே வந்து இந்த டிசீஸ் உடைய சிம்டம்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த டிசீஸ் வந்து எப்படி வந்து கேரியர், யார் வந்து இந்த டிசீஸ் பேத்தோஜனுக்கு கேரியரா இருப்பாங்க அப்படின்னா ஹவுஸ் ஃபிளைஸ். See, the house flies are not act as a vector, they are act as a carrier. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வெக்டாருக்கும் கேரியருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. என்டமீபா ஹிஸ்டலைட்டிகா have ice flies. Okay, house flies வந்து they are carrier. Okay, right, and so to transmit the parasite from fecals to infected persons to food and food products. So அப்ப இது என்னது? again it is transported or transmitted by water and food. ஓகேவா? கரெக்டா? ஸோ எந்த ஒரு வாட்டர் அண்ட் ஃபுட்ல கண்டாமினேஷன் இருக்கோ அது எந்த ஹியூமன் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய பாடிக்கு என்ன ஆயிடுது? டிரான்ஸ்மிட் ஆயிடுது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியர் கண்டிஷன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் வி டோன்ட் நோ நவடேஸ் வி ஆர் கெட்டிங் மெனி டிசீசஸ். ஓகே, ஸோ புதுசாக டிசீஸ் வந்துட்டு தான் இருக்கும். வி கேனாட் ஸ்டாப் தேம். ஓகே, ஸோ வி ஆர் தாட். ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோம்னா வி ஆர் தி டாமினன்ட் அனிமல் இந்த எர்த்னு நினைக்கிறோம். Not like that. Okay, actually அப்படி கிடையாது. because small microorganisms, okay, maybe they are occupying the world nowadays. Correct. So the entire human thing இதுவே என்ன பண்ணிட்டோம் நம்ம last 3 years 2.5 years நம்ம எல்லாருமே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் due to a single pathogen. Okay, that is corona. Okay, இப்போ வந்து COVID-19 வந்து இன்னொரு புது ஃபார்ம் வேற வந்திருக்கு, ZX2. Okay, so we don't know what are the impacts going to happen. It will continue. இதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. மேபி இஃப் யூ கம்ப்ளீட்டட் யுவர் MBBS அது வரைக்கும் அது இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகே, ஓகே, and learn it how to control and how to discover the drug. Okay, all the best. Microbes is always part of our life. Okay, mark my word. Hereafter we are going to live with the microbes every day. Okay, so அதுக்கான மெக்கானிசம் அப்படின்றது எப்படி நம்ம பாடியில டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். பிகாஸ் we are the most dangerous and disastrous animal in the earth. Okay, right, so our body will make it. அது நடக்கும், but it takes some time. Okay, so next disease வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ascaris. It's a common round worm அப்படின்னு சொல்லுவோம். And Ucheriria, அது வந்து filarial worm னு சொல்லுவோம். There are two different worms. Okay, ascaris வந்து common round worm, Ucheriria அப்படின்றது filarial worm. Okay, are some of the helminths. இது வந்து என்ன டைப் அப்படின்னா helminths அப்படின்னு சொல்லுவோம். These are the different type of organisms may cause disease in humans. Okay, so which are, இது வந்து round worm எல்லாருக்கும் தெரியும். நமக்கு kingdomல என்ன kingdom வரும்னா actually helminths kingdom. Okay, right, so which are known to be pathogenic to man. So ascaris பத்தி நம்ம பேசும்போது it is an intestinal parasite. நான் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி intestinal parasite இதெல்லாம் intestinal parasite பார்த்தோம் நம்ம. Typhoid intestinal parasite, very good. Entamoeba histolytica. Amoeba histolytica or amoebic dysentery or amoebiasis, அதுவும் என்னதான் Intestinal parasites. Okay, அப்போ அந்த லிஸ்ட்ல இதுவும் சேர்த்துக்கலாமா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கம்மா, which of the following are the intestinal parasites அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. Option 1 ascaris, option 2 entamoeba,
Option 3, typhoid or Salmonella typhi. And fourth option, all the above. All the above. இதெல்லாம் பயங்கரமா இப்போ சொல்லிடுவீங்க. ஓகே, now no, ஏன்னா இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம இப்போ ஓகே, பட் இந்த கொஸ்டின் ஜூலை 17ஆம் தேதி கேட்ட ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். That is very important. Okay. Okay, sir. Good. Right. So intestinal parasite causes ascariasis. So symptoms of these disease, okay, include internal bleeding. So this is unique. In internal bleeding அப்படின்றது வந்து ஆல்ரெடி இது பார்த்தோம், டைஃபாய்டில் சில நேரங்களில் ப்ளீடிங் நடக்கும். பட் இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்னல் ப்ளீடிங் நடக்கும், மஸ்குலர் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அனிமியா. ஏன்னா ப்ளீடிங் நடந்தால் பிளட் லாஸ் ஆகும் இல்லையா, ஸோ அது வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறையும், ஸோ அனிமியா வரும். அண்ட் பிளாக்கேஜ் ஆஃப் தி இன்டெஸ்டினல் பேசேஜ், that is very important. Intestinal passage வந்து blockage ஆகலாம் due to internal bleeding. Okay, so these are all the symptoms of ascariasis. So நமக்கு question கேட்கலாம், ascariasis உடைய symptoms என்ன அப்படின்னு. internal bleeding, intestinal passage, அப்புறம் anemia, அப்புறம் வந்து blockage of intestinal passage, muscular pain. So these are all the symptoms of ascariasis. Okay, so okay, இது எப்படி நமக்கு spread ஆகுதுன்னு பாருங்க. The eggs of these parasites are excreted along the feces which infected persons, which contaminated soil, water and plants. Note down, இது question கேட்கலாங்க. ஒரு அஸ்காரிஸ் இன்ஃபெக்டட் பர்சன் உடைய ஃபீக்கல் மேட்டர்ல எதுமா ஸ்ப்ரெட் ஆகலாம். ஆனா எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், வாட்டர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும், ஃபுட்டு மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அஸ்காரியாஸ் வந்து இன்ஃபெக்டட் சாயில் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும், இன்ஃபெக்டட் வாட்டர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும், ஈவன் இட் கேன் இன்ஃபெக்ட் தி பர்சன்ஸ் த்ரூ பிளான்ட்ஸ் ஆல்சோ in the ascaris. அப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, which are all the ways, okay, a person can get ascariasis அப்படின்னா through soil, through water, through plants அப்படின்னு கேட்கலாம். all the above. Okay, again all the above வரலாம். So healthy person acquires this infection through contaminated water, vegetables and even fruits also. If it is not properly cleaned, if the water which is contaminated, I mean the fecal matter, okay, if it is not properly cleaned, the fecal matter is dissolved in the water. If these waters are used to wash the vegetables, ஏதாவது பண்ணும்போது என்ன ஆகலாம், then அதான் unprocessed uncleaned fruits நம்ம சாப்பிடுறது கூட பிரச்சனை தான். Okay, if someone, okay, who is touch the fecal matter water, okay, and again with the hand, again the fruits யாரோ டச் பண்ணி நமக்கு கையில கொடுத்துறாங்க கடையில வாங்கும்போது, அதை நம்ம கிளீன் பண்ணாம வாஷ் பண்ணாம நம்ம சாப்பிட்றோம், அந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ தட்ஸ் வை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை, யூ ஷுட் கிளீன் அண்ட் யூ ஷுட் ஈட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் அஸ்காரியாசிஸ் பற்றி படித்தோம், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சார் ஒரு ஷார்ட் ரீகேப் தெரியுமா சார்? ஓகே, ஸோ அஸ்காரிஸ் அப்படின்றது இட்ஸ் எ ரவுண்ட் வார்ம். ஓகே, ஸோ இது வந்து இட் கேன் இன்டெஸ்டினல் பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து த்ரூ கண்டாமினேட்டட் வாட்டர், சாயில், பிளான்ட்ஸ் அண்ட் ஈவன் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் மூலமாக ஒரு பர்சனுக்கு வந்து இது உள்ள வரும். அப்படி வரும்போது இன்டெஸ்டினல் ரீஜனில் இது வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணும். அதனால வந்து இன்டெஸ்டினல் ரீஜனில் வந்து ப்ளீடிங் நடக்கலாம், மஸ்குலர் பெயின் வரலாம், ஃபீவர் வரலாம், அனிமியா வரலாம், ஈவன் பிளாக்கேஜ் ஆஃப் இன்டெஸ்டினல் பேசேஜ் கூட நடக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். இதுவரை ஹேண்ட் ஆகுது போனேன். நீங்க தேங்க் யூ சார். ஓகே, ஃபோன் ஹேங் ஆகுது. சரி சரி.
Okay, so next one the Wuchereria. So Wuchereria and it's a filarial worm. So Wuchereria bancrofti, Wuchereria malai, these are the two different species, okay, which can cause elephantiasis or filariasis, filial worm அப்படின்னு சொல்லுவோம். So again இது வந்து என்ன ஆகும், இது என்ன மாதிரியான disease cause, இது என்ன மாதிரியான disease, it's a chronic inflammation of the organs in which they live for many years, usually lymphatic vessels of the lower limbs and diseases. Okay, so இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா lymphatic vessels அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நம்ம பாடியில lymph vessels, lymph nodes இருக்கு. ஓகே, லிம்ஃப்ன்றது என்ன, இட்ஸ் a colorless fluid which always traveling through the blood. ஓகே, பிளாஸ்மாவோட அதோட சேர்ந்து பயணிக்கக்கூடியது. ஸோ அதுல வந்து it can spread and it will infect the lower limbs. lower limbsனா கால் தொட இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து டிசீஸ் வந்து நடக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா அந்த லெக்ஸ் எல்லாமே வந்து வீக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யானைக்கால் நோய்ன்றது எல்லாரும் பார்த்துருப்பீங்க சில இடங்கள். ஸோ ரிசல்ட்டிங் இன் கிராஸ் டேமார்ஃபைட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிராஸ் டிஃபார்மைட்ஸ் அப்படின்னா அந்த வீக்கங்கள் வந்து கால் ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேத்தோஜென்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு ஹெல்த்தி பர்சன் டு பைட் பை தி ஃபீமேல் மஸ்கிட்டோ வெக்டர். சார் மஸ்கிட்டோன்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னும் மஸ்கிட்டோஸ்ன்னு கொடுக்கலையே. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் டூலெக்ஸ். தெரியுமா டூலெக்ஸ்? டூலெக்ஸ் மஸ்கிட்டோ, டூலெக்ஸ் மஸ்கிட்டோ இது. ஓகே, டிசீஸ் காஸ் பண்ணுறது வந்து டூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகே, இதோட நம்ம Wuchereria முடிச்சிட்டோம். Wuchereria it's a filarial worm which can infect the humans through the bite of mosquito. Okay, which Culex mosquitoes மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து lymphatic vesselsல inflammation ஆக ஃபார்ம் ஆகும். ஓகே, so many fungi belongs to the genera Microsporum. next வந்து நம்ம ringworm பத்தி பார்க்க போறோம். படர்தாமரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. so many fungi belongs to genera Microsporum and Trichophyton, Epidymophyton. They are responsible for ringworm, which is one of the most common infectious disease in man. So இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா which are all the fungi genera அப்படின்னு கேட்டாங்கன்னா Microsporum, Trichophyton, Epidermophyton அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. The most common infectious disease in man, appearance of dry scales, lesions on various parts of the body such as skin, nails, scalp. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். See, this is a very good example. Okay, are the main symptoms of the disease. இதெல்லாம் disease இருக்கும். These lesions are accompanied by intense itching. So heat and the moisture help these fungi to grow. So நிறைய ஹீட்டும் இருக்கக்கூடாது பாடியில, நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துலையும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ். Okay, ringworms are generally acquired from soil by using towels, cloths, or even comb of infected individuals. So பாதிக்கப்பட்டவங்களுடைய utensils யூஸ் பண்ணும்போது you can easily infect. Okay, இந்த டிசீஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஹைஜீனிக்கா இருக்கணும், கிளீன்டு ஃபுட்டு வந்து சாப்பிடணும், ட்ரிங்கிங் வாட்டர், வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி இது பண்ணணும். ப்ராப்பராக வேஸ்டஸ் வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ டிஸ்போஸ் பண்ணுறதும் ஒரு ப்ராப்பரான மெத்தடில் நம்ம பண்ணணும். நம்ம ஊர் மாதிரி வீட்டில் இருந்து பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு குப்பை தொட்டியில் எங்கே இருக்கோ அது கூட போட மாட்டாங்க, பைக்கில் போகும்போதே தூக்கி இருப்பாங்க. நீங்கள் ரோட் சைடில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதா வெல் எஜுகேட்டட், ரைட்? வேலைக்கு கிளம்பிடுவாங்க, வீட்டில் இருந்து பேக் எடுத்துகிட்டு வருவாங்க, போகிற வழியிலே அப்படியே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. விச் இஸ் அது வந்து சப்போஸ் அதில் பட்டா ஓகே, அதில் விழுந்தா சரி. ஸோ அது சில நேரங்கள் என்ன ஆகுன்னா அந்த கவர் பிஞ்சுக்கும், அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போவாங்க. சி தட் இஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ரொம்ப கோவமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இட்ஸ் எ பப்ளிக் ரோடு. ஓகே, சி ஒரு சிலர் வந்து இப்போ நல்லா எஜுகேட்டட் எல்லாம் பைக்கில் போயிடுவாங்க, சிலர் வந்து காரில் போயிடுவாங்க, சிலர் நடந்து போவாங்க. ஈவன் தே ஆர் நாட் வேரிங் செப்பல்ஸ் போட மாட்டாங்க, பேர் ஃபுட்டில் நடந்து போவாங்க. If they touch that one, they are infected, right? So here we have some social responsibility. So disposing our wastes, it should be என்ன சொல்றது, அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். நம்ம ஊராளுங்களில் நிறைய இடத்துல நம்ம குப்பை தொட்டி இருந்தாலும் குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க, கீழே போட்டு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ
இந்த சொசைட்டில நடக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, வேற எதுவும் கிடையாது. யூ பீப்புள் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்றாங்க. ஓகே ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்போன் டிசீஸ்ன்னு சில டிசீஸை கொடுத்துருப்பாங்க. நிமோனியா, காமன் கோல்டு. ஸோ இதெல்லாமே ஏர்போன் டிசீஸ்ன்றது இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, த்ரூ ஃபுட் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது டைஃபாய்டு, அமீபியாசிஸ், அஸ்காரியாசிஸ். சப்போ இதுல எதெல்லாம் வாட்டர் ஃபுட்பார்ன் டிசீஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டுடலாமா? which of the following are water foodborne disease அப்படின்னா டைஃபாய்டு வரும், அமீபியாசிஸ் வரும், அஸ்காரியாசிஸ் வரும். இதெல்லாம் வந்து ஏர்போன் டிசீஸ்னா நிமோனியா அண்ட் காமன் கோல்டு சொல்லுவோம். ஓகே ஓகே. மற்றபடி நம்ம வந்து அந்த பர்சனோட டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கும்போது ஈவன் ஈஸியா நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, ரொம்ப ரேரா ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படின்னா வெக்டார் டிசீஸ் தான். ஸோ அந்த வெக்டார் உங்களை இன்ஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. இப்போ டெங்கு, சிக்கன் குனியா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார் பார்ன் டிசீஸ் தான். ஏடிஸ் எகிப்தி. ஸோ அந்த மஸ்கிட்டோஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். இங்க கொடுத்துருப்பாங்களே புக்ல, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வெக்டார் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லும்போது ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் டிசீஸ் லைக் டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. ஓகே, இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நமக்கு வந்து எப்பெல்லாம் இந்த மழை காலம் வருது அப்போ டெங்கு ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய பேர் டெங்கு, சிக்கன் குனியா இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. டெங்கு அப்படிதான் இருக்கு. ஸோ டெங்கு, சிக்கன் குனியா ரெண்டுமே பயங்கரமான போன்ஸ் எல்லாம் பயங்கரமா பெயின் இருக்கும், லிம்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து இது எராடிகேட் பண்ண முடியல நம்மளால பிகாஸ் ஆஃப் வெக்டார் பார்ன் டிசீஸ். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வெக்டார் பார்ன் டிசீஸ் படிச்சிருக்கீங்க நீங்க? மலேரியா, எலிஃபென்டியாசிஸ், அதுக்கப்புறம் டெங்கு, சிக்கன் குனியா. டெங்கு, சிக்கன் குனியா which is transmitted by Aedes aegypti, அதாவது ஆடிஸ் மஸ்கிட்டோஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா கியூலிஸ் அப்படின்றது எந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசமா டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒண்ணு இல்லை, வெறும் இந்த மஸ்கிட்டோஸ்னுடைய நேம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு என்னென்ன பேத்தோஜன் அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஏடிஸ் எகிப்திஸ் அப்படின்னா டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. அஸ்காரியாசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலரியாசிஸ் அப்படின்றது வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. அதே மாதிரி மலேரியா அப்படின்னா அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஸோ ஒவ்வொரு மஸ்கிட்டோஸ்னுடைய நேமும் அது என்ன மாதிரியான டிசீஸ் காஸ் பண்ணுது அல்லது எந்த டிசீஸ் காஸ் பண்ண ஆர்கானிசம் அது டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ். நெக்ஸ்ட் வந்து சரி, இப்போ நமக்கு நிறைய டிசீஸ் வந்து வெக்டார் பார்ன் டிசீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ மஸ்கிட்டோஸ் வந்து வளரக்கூடாத இடத்த நம்ம ஃபார்ம் பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன சின்ன குட்டை இடம், தண்ணி நம்ம ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணாத இடத்துல இருந்து நிறைய கொசுக்கள் ஃபார்ம் ஆகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கிறது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து யூஆர் நாட் கோயிங் டு ஸ்ப்ரெட் த டிசீஸ் பை யுவர் ஆக்ஷன்ஸ். நீங்கள் யூ கண்ட்ரோல் தட். ஸோ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது வாட்டர்ஸை சேவ் பண்ணாமல் நீங்கள் அதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குன்னா அது கேர் பண்ணிக்கணும். ஏன் தண்ணி அங்கே இருக்கு, அதை தண்ணி ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம இன்னொரு வேலை பார்க்கலாம். இன்ட்ரடியூசிங் ஃபிஷஸ் லைக் கேம்பூசா. நோட் டவுன் த நேம் ஆஃப் தி ஃபிஷ், கேம்பூசியா. ஸோ இது வந்து பான்ஸ் அண்ட் வளரும்போது அங்கே இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ லார்வா இருக்கு இல்லையா, அது அப்படியே இது ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எங்கெல்லாம் டிச்சஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம், ஸ்லாம்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரியான கேம்பூசாவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கேம்பூசியா, ஸோ இது கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ கேம்பூசியா அப்படின்றது மஸ்கிட்டோ ஃபீவர் அப்படின்னு ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ ஓகே ஓகே, எனி டவுட்? இதை தாண்டி மற்ற எதெல்லாம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு கேட்டாங்கன்னா போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டனஸ். ஓகே, இது கொஸ்டினை கேட்கலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட்லி எராடிகேட்டட் டிசீஸ் அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ், சின்ன அம்மைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஆமாம், கம்ப்ளீட்லி இட் இஸ் எராடிகேட்டட். ஓகே, த்ரூ வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். ஓகேவா? ரைட். சரி, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சார் எஸ் சார், கேரியருக்கும் வெக்டருக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார். See, இப்போ கேரியர் அப்படின்றது which is not a part of the life cycle of the carrier. இப்போ வந்து இப்போ கொசுக்கள், இப்போ நம்ம வந்து ஈன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு ஈ வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஒரு ஃபீக்கல் மேட்டர் மேலே அது போய் உட்காருது. அது உட்காந்துட்டு அங்கிருந்து நேராக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மேலே உட்காருதுன்னா தட் ஆக்ட் அஸ் எ கேரியர். அது கேரியர் ஆக்சுவலி. ஆனால் இட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் தி லைஃப் ஆஃப் ஃபாஸ்ட் ஆர்கானிசம். அந்த ஈக்கள்ல அந்த ஒரு பேத்தோஜன்ன்றது ஒரு லைஃப் சைக்கிளாக பார்ட்டாக இருக்காது. லைஃப் சைக்கிள் ஒரு பார்ட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் மலேரியாவில் அப்படி பார்க்க முடியாது. பிளாஸ்மோடியம் வந்து இட்ஸ் எ மஸ்கிட்டோஸ் வந்து இட்ஸ் எ பார்ட் ஆஃப் பிளாஸ்மோடியம் லைஃப். ஸோ பிளாஸ்மோடியம் தன்னோட லைஃப் சைக்கிள் ஆஃப் தி லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு அனாஃபிலஸ் மஸ்கிட்டோஸ் வேணும். ஸோ அது வெக்டார் நம்ம சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே நெக்ஸ்ட். Next. ஓகே, அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். இல்லை இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டான். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம அடுத்த டாப்பிக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த என்டையர் வேர்ல்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கான், இம்யூனிட்டி தான். ஓகே, அதுலேயும் பர்டிகுலராக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன் வரும்போது, கொரோனா வரும்போது, கொரோனாவிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வது அப்படிதான் நிறைய பேர் நம்ம கிளாஸ் எடுத்துக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து அகைன் அதுக்கப்புறம் வேக்சினேஷன் போட ஆரம்பித்தோம். வேக்சினேஷனும் ஒரு இம்யூனிட்டியினுடைய ஒரு பார்ட் தான். ஸோ நம்ம பாடியில் இம்யூனிட்டி அப்படின்றது ஜென்ரலாகவே இருக்கும். ஹியூமன் பாடின்னு கிடையாது, எல்லா ஆர்கானிசம்லையுமே இம்யூனிட்டின்றது இட்ஸ் எ பார்ட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இம்யூனிட்டி அப்படின்றது எத்தனை டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா, innate immunity, acquired immunity. So there are 2 type of immunity. Okay, so இதை பற்றி தான் நாம் இப்போ ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now we are going to start innate immunity. So innate immunity is a non-specific type of defense. அது என்ன non-specific type of defense ன்னு சொல்றாங்க? இப்போ உங்க கண்ணில் திடீர்னு ஒரு தூசி விடுது, உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். கரெக்டா? அப்படிதானே? அது பூச்சியா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன மஸ்கிட்டோஸ் இருக்கட்டும், ஈவன் டஸ்டா இருந்தாலும் சரி, ஆனால் ரிசல்ட் ஒன்று தான் இல்லையா? டேஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ரைட்? அப்படி இந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பேத்தோஜனுக்காகவோ இல்லை ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ்க்காகவோ இங்கே இம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆகாது, விச் இஸ் ஜென்ரலைஸ்டு ஒன். அதனால தான் இதுக்கு என்ன பேர்? நான் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ப்ரெசன்ட் அட் தி டைம் ஆஃப் பர்த். ஆனால் எப்பத்துலேருந்து இருக்கும்? குழந்தை பிறந்ததுலேருந்து நமக்கு innate immunity வந்துடும். This is accomplished by providing different type of barriers to the entry of foreign agents. இங்கனால நான் என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஃபாரின் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி, which is not relevant with our birth. So they are irrelevant one. So அது irrelevant one ஒன்று வந்து எக்ஸ்டர்னல்ல இருந்து இன்டர்னல்குள்ள வரும்போது our body gives some, so provide some barriers to act against the foreign bodies. Okay, so innate immunity அப்படின்றது 4 type of barriers வந்து வச்சிருக்கோம். அந்த 4 type of barrierல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது physical barrier. Okay, skin on our body is the main barrier which prevents entry of the microorganism. கரெக்டா? நம்ம ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி எபிதீலியம் லைனிங் தி ரெஸ்பிரேட்டரி, gastrointestinal and urogenital tracts also help in trapping microbes entering our body. அப்போ இது எப்படி கொஸ்டினை கேட்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பாடியில எங்கெல்லாம் பிசிக்கல் பேரியர்ஸ் இருக்கு, எதெல்லாம் பிசிக்கல் பேரியரா இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாமா? ஒன்று வந்து ஸ்கின், நெக்ஸ்ட் வந்து மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி எபிதீலியம் லைனிங், எங்கெல்லாம் ரெஸ்பிரேட்டரி, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல், யூரோஜெனிட்டல் ட்ராக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எபிதீலியம் லைனிங் தான் நம்ம இந்த இடத்துல நான் வச்சுக்கணும். புரியுதா? இதெல்லாமே பிசிக்கல் பேரியருக்கு எக்ஸாம்பிள். நமக்கு இப்படி கேட்பான், பிசிக்கல் பேரியருக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். இல்லைன்னா நம்ம பாடியில மியூக்கஸ் கோட்டிங் ஆகுது இருக்கு, ரெஸ்பிரேட்டரி, யூரோஜெனிட்டல் அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல்ல மியூக்கஸ் வந்து எபிதீலியம் செக்ரேட் ஆகுது, அது நமக்கு வந்து டிசீஸ் காசிங் ஃபாரின் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணுது. இது எந்த மாதிரியான பேரியர் அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டோரி மாதிரியும் கேட்கலாம்.
ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து physical barrier. நெக்ஸ்ட் வந்து physiological barrier. இது வந்து அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். physiological வந்து பை ஆக்ஷன் மெட்டபாலிசம். இங்க பாருங்க ஆசிட் இன் அவர் ஸ்டொமக். இது வந்து நம்ம பாடியில சில இப்போ HCl வந்து நம்ம பாடியில செக்ரேட் ஆகுது. ஓகே, பெப்டைடல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், பெரக்டைல்ஸ். இந்த செல்ஸ் வந்து நம்ம பாடியில ஸ்டொமக்ல வந்து ஆசிடை சிந்தசிஸ் பண்ணும். அதே மாதிரி மவுத்ல வந்து சலைவா சிந்தசிஸ் ஆகுது. அப்புறம் கண்ணுல இருந்து கண்ணீர் டேர்ஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க? physiological barriersக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. they can prevent the microbial growth. இது கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செல்லுலார் பேரியர்ஸ் பார்த்துடலாம். செல்லுலார் பேரியர்ஸ் அப்படின்றது என்னன்னா they are types of leukocytes. Leukocytes வந்து it's a type of WBC. நோட் பண்ணிக்கங்க, they are very important. ஸோ எதெல்லாம் செல்லுலார் பேரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா leukocytes are the types of WBC of our body, like polymorphonuclear leukocytes. அதுதான் PMNL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே என்னன்னு கேட்குறாங்க? polymorphonuclear leukocytes அப்படின்னு சொல்லுவோம், PMNL. ஓகே, ஸோ அண்ட் மோனோசைட்ஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து leukocytes, ஓகே, அதுக்கப்புறம் மோனோசைட்ஸ். தே ஆர் அ நேச்சுரல் கில்லர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லிம்போசைட்ஸ் அப்படின்றது நேச்சுரல் கில்லர். in the bloods as well, macrophages in tissue can phagocytose and destroy microbes. Phagocytosis என்ன? விழுங்குறது. இப்போ வந்து ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, assume this is the cell, macrophage. இப்போ இங்க வந்து சின்ன நிறைய இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணா they are moving towards the infectious agents and they will open the page and they will engulfing it. மொத்தத்தையும் விழுங்கி அதுல இருந்து டைஜஸ்ட் பண்ணிடும். So this is phagocytosis. அப்போ phagocytosis அப்படின்றது எந்த பேரியரால நடக்குதுன்னு கேட்கலாம். செல்லுலார் பேரியர். என்னென்ன செல்ஸ் எல்லாம் phagocytosis ஆக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்ரோபேஜஸ், மோனோசைட்ஸ் அண்ட் லியூகோசைட்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து சைட்டோகைனின் பேரியர். தீஸ் ஆர் ஆல் தி அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், சைட்டோகைன் பேரியர். இங்க வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் வந்து நம்ம செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது. இப்போ வைரஸால இன்ஃபெக்ட் ஆன ஒரு செல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இன்ஃபெக்டட் செல்லை ப்ரிவென்ட் பண்றதுக்காக சில ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணும். அந்த ப்ரோட்டீனுக்கு பேரு இன்டர்ஃபெரான்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நான் இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இன்ஃபெக்டட் செல் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். இப்படி நம்ம பாடி மெக்கானிசம் இருக்கு பாருங்க. வைரஸால நம்ம செல் பாதிக்கப்படுது. பாதிக்கப்பட்ட அந்த செல் மற்ற செல் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுது? சில ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபெரான். How human body mechanism works. I think you people are going lucky. So இப்போ நாங்கெல்லாம் வந்து we can explain the content, right? So you are the real heroes. You are going to என்ன சொல்றது, entire human body பத்தி, each and every organ system பத்தி, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, ரோல் ஆஃப் ஆக்ஷன் என்பதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறீங்க, படிக்க போறீங்க இல்லையா? டாக்டர் இல்லையா? ரைட். ஸோ யூ பீப்புள் ஆர் வெரி லக்கி. ஓகே, வி டோன்ட் சி தீஸ் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம்லாம் ஜஸ்ட் இமேஜினரியில விட்டாவே எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது. சி ஸ்மால் செல், ஓகே, ஒரு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆன ஒரு செல், யோசிச்சு பாருங்க, ஹவு தே ஆர் ரெகுலேட்டிங் தெம் செல். வைரஸால் இன்ஃபெக்ட் ஆன ஒரு செல் இன்னொரு செல் இன்ஃபெக்ட் ஆக கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுதுன்னா ஹவு த மெக்கானிசம் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ லாட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் ஆர் தேர். ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் கோயிங் டு ரிவீல் தீஸ் மிஸ்ட்ரீஸ், ஓகே, இன் ஃபியூச்சர். எஸ், யூ ஆர் தி ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்களாம் ஃபியூச்சரில் டாக்டர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக ஆவீங்க எல்லாரும். ஐ ரியலி ஹாப்பி. ஸோ நீங்கெல்லாம் யோசிச்சு பார்ப்பீங்களா இப்படியெல்லாம் இப்போ ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு, இல்லை? கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஓகே, ஒரு டீச்சருக்கு அதோட பெரிய ஹாப்பினஸ் இருக்காதுப்பா. ரைட், ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங். ரைட், லெட்ஸ் see. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி. ஸோ நம்ம வந்து இன்னேட் இம்யூனிட்டின்றது விச் இஸ் பை பர்த் இட் இஸ் ஸ்டார்டட். ஓகே, பிறந்ததுல இருந்தே குழந்தையிலிருந்து நமக்கு இன்னேட் இம்யூனிட்டி வர ஆரம்பிச்சிடும், கரெக்டா? ஆனா அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படி கிடையாது. இப்போ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் சினாரியோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ, இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் போடுறோம் இல்லையா, அது ஒரு விதமான அக்வயர்டு இம்யூனிட்டி தான். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பாடியில வந்து
பேத்தோஜன் வந்து இது வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டின்றது பேத்தோஜெனிக் ஸ்பெசிஃபிக். இதுக்கு முன்னாடி இன்னேட் இம்யூனிட்டி படித்தோம், அது நான் ஸ்பெசிஃபிக்னு படித்தோம். ஆனால் இது ஸ்பெசிஃபிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா ஒருத்தரை பாதிச்சு, இப்போ நானே வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல இன்ஃபெக்டட் ஆகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் when I infected by the COVID-19, my body will produce a response against the pathogen. அந்த ரெஸ்பான்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா that is primary response. ஆனா இந்த primary response வந்து இட்ஸ் வெரி லோ இன்டென்சிட்டியோட இருக்கும். ஏன்னா the body it doesn't have an idea what is the pathogen, what type of pathogen, அது எந்த மாதிரியான கவுண்டர் மெக்கானிசம் அதுக்கு கொடுக்கணும், எதுவுமே தெரியாது. what type of antibodies has to be produced, எதுவுமே நம்ம பாடிக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா it have a low intensity, பொறுமையாக தான் அது ரெஸ்பான்ஸை கொடுக்கும். பட் the body tries to give it response, that is primary response. இந்த primary responseல என்ன நடக்கும் அப்படின்னா the body recognize what is the pathogen and it tries to produce some antibodies against the specific pathogen. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் it will go away. Okay, so தெரியல, I didn't get any medicine, but it okay, I cured within 3 to 4 days. See, இப்போ வந்து my body after that, okay, my body has a memory for the primary response. என்ன இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் உள்ள வந்துச்சோ அதுக்கான மெமரி என் பாடியில் இருக்கும். செகண்ட் டைம் அதே பேத்தோஜன், அதே COVID-19 என்னை இன்ஃபெக்ட் பண்ணும்போது my body has already memory, it already prepared antibodies. So now the antibodies ready to kill respective pathogens. That is the response, is secondary response. Appo primary response வந்து which is initiated, okay, by the primary infection. இப்போ கூட நீங்க வந்து கோவிஷீல்டு பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். கோவிஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து அதுக்கான அந்த எபிலிட்டி இருக்கு. ஓகே, எபிலிட்டி மீன்ஸ் அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஐ ஃபர்காட் டு டேக், மறந்துட்டேன். அது எப்படி சொல்லுவாங்கன்னா எஃபிகேசின்னு சொல்லுவாங்க, எஃபிகேசி அப்படின்னு சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி ஆர் எஃபிகேசி. ஸோ 75% வந்து இந்த வேக்சின் வந்து எஃபெக்டிவா இருக்கும். யாருக்கு அப்படின்னா who are already infected. புரியுதா? நாட் ஒன்லி கோவிஷீல்டு, மெனி உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க COVID-19 இல்லையா? ஒமைக்ரான் கூட வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு, ரீசெண்டா நியூஸ் அது. இப்போ அந்த வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த பேத்தோஜனுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். கரெக்டா? சரி. ஆனா அந்த பேத்தோஜனுக்கு அகைன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆன்டிபாடிக்கு ஒரு கவுண்டர் மெக்கானிசம் இருக்கணும். இதுதான் அந்த பேத்தோஜன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு தெரியும். அப்ப நம்ம பாடி வந்து இட் ஹேஸ் டு பி இன்ஃபெக்டட் இட்செல்ஃப். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா பாடி நோஸ் வாட் இஸ் தி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ். நீங்க எதுவுமே தெரியாம அந்த பாடி உங்க பாடியில இன்ஃபெக்ட் ஆகாமலே நீங்க வேக்சின் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் பேத்தோஜன் ஃபர்ஸ்ட் டைம் உங்க பாடிக்குள்ள வந்துச்சுன்னா there is a intensity இருக்கும். ஆனா உங்க பாடி இன்ஃபெக்ட் ஆகி அதனால கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டியை விட இது கொஞ்சம் லோ எஃபிகேசியா தான் இருக்கு. உண்மை. இது ரியல். இது நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சு நீங்க ஆர்டிகல்ஸ்ல படிச்சீங்கன்னா தெரியும். சார் அதுக்காக எனக்கு நானா போய் சொல்ல முடியாதுல்ல, அதுவா வந்தா ஓகே, நம்ம அது வந்து யாரும் விருப்பப்பட்டு இது பண்ண போறது கிடையாது. ஓகே, பட் சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மாஸ்க் எல்லாம் போட வேண்டாம், நீங்க போங்க அப்படின்னு விட்டாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இது பேர் ஒரு சொசைட்டில ஒரு 10 பேர் இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேருக்கு என்ன ஆயிடும், இம்யூனிட்டி கிடைச்சிடும். அந்த சொசைட்டில ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வச்சுப்போம், இதுல 25 பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. those 25 people they have immunity, and with that immunity they are not going to spread the disease to others. Correct? Appo slowly and gradually there is a immunity, that is herd immunity. Herd immunity வரணும்ன்றதுக்காக சிலர்லாம் சொல்லி இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு இந்தியால. Now see, everybody is not vaccinated, but still we are fearless. Correct? Yeah, because many people are vaccinated and many people are already infected, and both are having the disease causing pathogen பாடியில இருந்ததால ஆல்ரெடி என்ன இருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் இம்யூனிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒமைக்ரான் அப்படின்றது வந்து பெரிய அளவில் என்ன ஆகல,
ஆமா, இங்க வந்து பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகல. ஃபாரின்ல, சவுத் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால நடந்த அளவுக்கு இங்க நடக்கல. காரணம் we have a great immunity. By generally, by birthலயே நமக்கு அந்த வந்து அந்த இம்யூனிட்டி இருக்கு. அதுக்காக வேக்சினேஷன் போடாமலாம் இருக்கக்கூடாது. நம்ம வேக்சினேஷன் கண்டிப்பா போட்டாகணும். ஓகே, ரைட். ஸோ அப்போ நம்ம இங்க இந்த எத்தனை விதமான ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா, பிரைமரி ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாட் இஸ் பிரைமரி ரெஸ்பான்ஸ், வாட் இஸ் செகண்டரி ரெஸ்பான்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள வரும்போது அவர் பாடி ஃபைட் அகைன்ஸ்ட் தி பிரைமரிலி தட் இஸ் பிரைமரி ரெஸ்பான்ஸ். அது வந்து மெமரியா நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரி யூஸ் பண்ணி செகண்ட் டைம் அதே பேத்தோஜன் பாடிக்குள்ள வரும்போது நம்ம பாடி வந்து அதுக்கு கவுண்டர் ரியாக்ட் பண்ணும் பை ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. Subsequent encounter with the same pathogen elicits highly intensified secondary or anamnestic response. This is ascribed to the fact that our body appears to have memory of the first encounter. First encounter la memory on the again repeat out. The primary and the secondary immune response are carried out with the help of two special type of lymphocytes. நம்ம எல்லாருக்கும் தெரியும், B lymphocytes and T lymphocytes. Correct? So B lymphocytes produce army of protein in response to pathogen in our body, blood to fight with them. These proteins are called antibodies. Okay, then again T cells themselves do not secrete antibodies, but they help B cells to produce them. B cells க்கு T cells என்ன பண்ணும்? Antibody produce பண்றதுக்கு help பண்ணும். Each antibody molecule has 4 peptide chains. நீங்க பாத்தீங்கன்னா அது இந்த இடத்துல பார்க்கலாம். These are all these two and another these two. Okay, there are 4 peptide chains. 2 are light chains, 2 are heavy chains. These 2 are heavy chains and these 2 are the light chains. Okay, so hence the antibody is represented by H2L2, 2 heavy, 2 little, 2 light chains. Okay, so different type of antibodies are produced in our body. Innate antibodies IgA, IgM, IgE, IgG. Okay, these are the different type of antibodies. So இதுக்கான ஸ்ட்ரக்சர் நீங்க இங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைசல்ஃபைட் பாண்ட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குது நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து ஆன்டிஜென் பைண்டிங் சைட் இதுதான். ஆன்டிஜென்னா என்ன? இந்த இடத்துல ஆன்டிஜென் என்ன? இன்ஃபெக்சியஸ் ஆர்கானிசம் தான் இந்த இடத்துல ஆன்டிஜென்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல அது செக்ரேட் ஆகக்கூடிய செக்ரேஷன்ஸ், டாக்ஸின்ஸ், அதெல்லாம் தான் ஆன்டிஜென்ஸா இருக்கும். ஓகே, now see a cartoon is antibodies given. Okay, because these antibodies are found in blood, the response is also called humoral immune response. Blood la indha inda antibodies produce agum, adula indha idu release agudhu, adanaல humoral immune response. This is one of the two types of acquired immune response. Another type on the cell mediated immunity. Okay, so idhula வந்து the T lymphocytes mediate CMI na cell mediated immunity is mediated by T lymphocytes. இது क्वेश्चन கேட்பாங்க. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எந்த செல்ஸால மீடியேட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா T lymphocytes. Okay, very often when someone human organs like heart, eye, liver, kidney fail to function so satisfactorily, transplantation is the only remedy to enable the patient to live a normal life. கரெக்ட்டா? ஒருத்தருக்கு கிட்னி போயிடுச்சு, அது இன்னொரு கிட்னி நம்ம டிரான்ஸ்ஃபார்மேட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அவரால் வாழவே முடியும். அப்போ இங்கே டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். தோஸ் ஆர் ஆர்கன்ஸ், ஹியூமன் பாடி ஆர்கன்ஸ் ஃபெயில் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தென் இஸ் சர்ச் பிகின்ஸ் டு ஃபைண்ட் சூட்டபிள் டோனர். கரெக்டாக இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கிட்னி டோனர் கிடைக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இப்போ அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான அந்த கிராஃப்ட், அது அந்த கிட்னி இருக்குல்ல, அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இயர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இட் இஸ் நாட் சூட்டபிள் டு ஹியூமன். நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ப்ராப்பராக. அப்போ ஆனால் இதில் நிறைய சிக்கலும் இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம என்ன பண்ணிட முடியாது, ஏற்றுக்காது, ஹியூமன் பாடி வந்து ஏற்றுக்காது. அதுக்கு நிறைய தேவை. முதல் டிஷ்யூ மேட்ச் ஆகணும், பிளட் குரூப் மேட்ச் ஆகணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமலாம் நம்ம வந்து யாரோ ஒருத்தருடைய இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. புரியுதா? சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, ஈவன் தோ இட் இஸ் டிஷ்யூ மேட்ச் ஆர் பிளட் குரூப் மேட்ச், sometimes rejection will happen. That is called the graft rejection. அதுக்கு பேர் என்ன? graft rejection. ஸோ இந்த graft rejectionக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, ஏன் graft rejection நடக்குதுன்னா due to cell mediated response. செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம பாடியில இருந்து வேற ஒரு பாடியில இருந்து நம்ம பாடிக்கு வந்து அது ஆன்டிஜெனா தெரியும் நம்ம பாடி.
நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி அதுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிஜென்ஸை ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஏன்னா இட் இஸ் அன்ரிலவெண்ட் ஒன். ஓகே, ஸோ பிளட் மேட்ச் ஆகல, சிம்டம்ஸ் வேற மாதிரி இருந்தாலும் அது இன்ஃபெக்ஷியஸா இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன இருக்குன்னா நம்ம பாடிக்கு ஃபாரின் ஆப்ஜெக்டா இருக்கும். அப்போ அது ஒரு ஆன்டிஜென்னா நம்ம பாடி எடுத்துக்கும். அப்போ ஆன்டிஜென் சொல்லும்போது அது அகைன்ஸ்டா நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் விச் மே பி டிஸ்ட்ராய் தி ஆர்கன். அப்போ அதனால கிராஃப்ட் இன்ஜெக்ஷன் நடக்கலாம். இது நிறைய பேருக்கு நடந்தது. புரியுதா? ஓகே, ஸோ இதுவரை நம்ம படிச்சதுல என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டினா என்ன, அக்வைர்டு இம்யூனிட்டினா என்ன, அதுக்கு முன்னாடி வேரியஸ் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி நம்ம இங்கே படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த டாபிக் ரொம்ப குவைட் லார்ஜ், ஸோ அதனால் see the memories are stored. Where the memories are stored as it's a myth. See அது நம்ம மிஸ்ட்ரி தான். அது நம்ம பாடியில எங்க கரெக்டா ஸ்டோர் ஆகும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டவுட் எதுவும் இல்லையா? ஹலோ? No, sir. Okay, then okay. So shall we complete the session and next class la நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். Okay, good night. Thank you, sir. Thank you. Good night, sir. Thank you, sir. Yes, yes. Thank you, Sir, sir. good night, sir. Thank you. Good night. Good night.